சாதிகளிலேயே புறக்கணிக்கப்பட்ட பல சாதிகள் இருக்கு. அப்ப அந்த இருக்கக்கூடிய அந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சாதிகளை கண்டறிஞ்சு அவர்களை ஒரு வேட்பாளராக மாற்றி அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கும்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அப்படியாகத்தான் திரு சீமான் காய் நகர்த்துறாரே தவிர சாதி பார்த்து ஓட்டு போடு நான் வாழ் நிப்பாட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இன்னொன்றுங்க, தனிச்சு என் கட்சி நிற்குது, நான் என் கொள்கையோடு போய் நிற்கிறேன், விருப்பம் இருந்தால் ஓட்டு போடு, நான் மாற்றத்துக்கான ஆள்னு சொல்கிறாரு இல்லையா? அதை சமூகத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்க்காம ஒன்றும் இல்லை. சீமான் உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கு பிராண்டிங் பண்ண தேவை அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு தேவையில்லை. சீமான் வந்து சிவகங்கையில் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க, சிவகங்கை தொகுதியில் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. சீமானுக்கு பிராண்டிங்கே தேவையில்லை, சீமானுன்ற பேரே போதும், அதான் பிராண்டு. அது போய் ரீச் ஆனாலே போதுமே. அப்போ அதனுக்கு தான் அவங்க பயணப்படுறாங்க. இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சில தொகுதிகளை வென்று உள்ளே போகிறது அவனுடைய இலக்க நோக்கமாக இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறையும் உருவாக்கி வருகிறார் சீமானுங்கிறது தான் நமக்கு தெரிந்த செய்தியாக இருக்குது. 2024 பிறகு சீமானு காலி, கட்சியும் காலின்னாரு. அதன் பிறகு நடைபெற்ற ஒரு SRM பல்கலைக்கழக மேடையில் தமிழ்நாட்டு அரசியலின் போர்ப்படை தளபதி அண்ணன் சீமானு பேசினாரா இல்லையா? அவர் பேசினாரா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு மாற்றம் உருவாகத்தான் செய்யும். இன்னொன்று, தனி மனித நட்பை கொண்டு போய் அரசியல் தத்துவங்களோட முடிச்சு போட்டுக் கொள்வது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது, அரைவேக்காட்டுத்தனமானது. முதல்ல ஒரு டீம் எஃபர்ட்னு எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு 3 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க, 5 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க, இன்னொரு 4 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவத்தை சீமான் கொடுத்துருப்பாரு. கூட்டினா 10 வருதா? 3, 5, 8, 2, 10 வச்சுக்கோங்க. இங்கே 10 பேர் ஒரே கமிட்டி கூட வச்சுக்கோங்க. ஆனால் 10 பேரில் ஒரே கமிட்டியாக இருந்தாலுமே திமுக பிரிஞ்சு நிற்பான். நிச்சயமா 3 பேருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, 3 பேர் நம்ம அவரை ஆதரிப்போம்னு சொல்கிறோமே, 10 ஓட்டா ஒரே இடத்துல வந்து நம்ம குவிவான். அப்போ அவருடைய குறி என்னவா இருக்குன்னா, அரசியல் கலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம வந்து இன்னும் சிறப்பு ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பொதுவாக வந்து நாம் தமிழ் வந்து எந்த ஜாதியும் பார்க்காம அனைத்து சமூகத்திற்குமான வாக்குகளை வந்து தங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்க வேலையில் இப்போ சமீபத்தில் ஒரு வார இதழ் வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியேறிட்டு இருந்தாங்க. ஜாதி வாக்கு குறிவைத்து தான் வந்து நாம் தமிழ் நகர்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்பு? இல்லை, அதாவது சாதி பார்த்து போடக்கூடிய ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது அதை தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அவங்க வந்து சாதி பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதி பார்க்குறாங்க. எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இயக்கம் கட்டுனீங்க அல்லது கட்ட போகிறீங்க அல்லது கட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதி அப்படிங்கிறது கிரவுண்டில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போது ஒரு முறை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் இல்லை பல பேர் பேசியிருக்காங்க. நான் ஐயா துரைமுருகன் சொன்னதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஐயா துரைமுருகன் அவர்கள் பேசும்போது, நான் பெரியார்கிட்ட போய் நின்றுட்டு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது பெரியார் என்னை கேட்டார், நீ என்ன ஆள் அப்படின்னு கேட்டார். நான் அந்த மாதிரி வன்னியர் அப்படிங்கிறேன். அவர் சொல்லும்போது அவர் வந்து நீயும் வசந்த சாதியில் இல்லை நீயும் சூத்திரம் தான் உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட் ஒரு தோழர் ஒருத்தவங்க பேசும்போது கூட சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க கேட்டும்போது நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு அவர் கேட்டாருன்னு. ஸோ அடிப்படையில் சாதி என்னன்னு கேட்குறதுனாலேயே வந்து அவர் தப்பான மனிதரோ தவறான மனிதரோ அப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சாதியை எதற்காக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத இப்போ கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தாகணும். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு முக்கியமான விவகாரமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் கருதப்படுகிறது. இப்போ நீங்கள் மேம்போக்காக அரசியல் பேசுகிறவங்கள்ட்ட போயிட்டு, சார் சாதி ஒழிப்பினுடைய தேவை என்ன சார்னு கேட்டிங்கன்னா, என்ன சாதி ஒழிப்பு கேட்குற, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் சாதி பார்க்கல அப்படின்னு கேட்பான். இப்போ தப்பு இல்லை, ஏன்னா அறியாமையில் இருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஐயா அங்கே வாங்க, பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் அரசு வேலைவாய்ப்பில் ஏன் கேட்குறாங்கன்னா, அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஐயா, சமூகத்தில் அழுத்தப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பெரும் முயற்சியால் மற்றவர்களுடைய பெரும் முயற்சியால் உருவாக்கப்பட்டதை இடஒதுக்கீடு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். நான் அவங்களை நிராகரிக்கணும்னு சொல்ல வரல. அப்படித்தான் இந்த விவகாரத்துலையும் நாம் தமிழர் கட்சி அணுகுகிறது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திமுக அண்ணா திமுக போன்ற பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சமூகம் யாரோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. பேரரசு நான் சொல்ல விரும்பலை, பெரிய சமூகங்களா ஆதிக்க சமூகங்களாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் புறக்கணிக்கக்கூடிய சமூகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நிச்சயமா
அதில் புறக்கணிக்கக்கூடிய சமூகத்தில் யார் இருக்காங்களோ எண்ணிக்கையில் கூட குறைவாக இருப்பான். அவனுக்கு இது வரைக்கும் அரசியல் அதிகாரங்கிறது அவனுடைய வரலாற்றில் இருந்திருக்காது, அவருடைய குடும்ப வரலாற்றில் இருந்திருக்காது அரசியல் அதிகாரங்கிறது. ஆனால் அவனை அரசியல் அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரணும், அவனை அதிகாரமயப்படுத்தணும், அவனுக்கு அரசியல் போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஹுமாயூன் போன்ற தொடர்கள்லாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க சொல்லும்போது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நாங்கள் அதுக்காக தாங்க சாதி பார்க்குறோம், நாங்கள் கேட்குறோம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறோம். அதை கேட்டு அதில் அவங்க புறக்கணிக்கப்பட்ட விளிம்புநிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோன்றாருல, அது நல்ல அப்ரோச் தானே. நீங்கள் தனித்தொகுதியில் ஒரு பொது தொகுதிக்கான வேட்பாளரை நிப்பாட்டுறாங்கன்னா எப்படி நீங்கள் நிப்பாட்டுவீங்க சாதி பார்க்காம? நிச்சயமா சாதி பார்ப்பது அப்படிங்கிறது எதுக்குங்கிறதா இங்கே விவகாரம். கல்யாணம் பார்க்கறதுக்கு நான் சாதி பார்த்தா கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலை. ஏங்க ஆணும் பெண்ணும் விரும்புகிறாங்க, சாதி என்னங்க சாதி அப்படின்னு தூக்கி போடுறது இருக்குது பார்த்தீங்களா, அது தூக்கி போடணும். அப்போ அங்கே நீங்கள் சாதி பார்த்தீங்கன்னா உங்களை மேலே நம்ம ஏதாவது குற்றம் சொல்லலாம், குறை சொல்லலாம், பாவம் மனநிலை இப்படி தான் வச்சிருக்கிறாரு போல நம்ம கடந்து போகலாம். ஆனால் இதில் எதுக்கு பார்க்குறாருங்கிறது ஒரு கேள்வி. அதில் மிக குறிப்பாக பிராமணர்களுக்கு, தமிழ் பிராமணர்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நம்ம காணொலியிலே பேசியிருந்தோம், ஏற்கனவே பேசியிருந்தோம். அப்போது அவருடைய கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதி பார்த்து இல்லை. சாதி பார்த்து அப்படின்னா அப்போது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்போம், இந்த சமூகத்துக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், முக்குலத்தோருக்கு நாங்கள் இந்த முறை நாம் தமிழர் கட்சியில் 100 சீட்டு கொடுக்க போகிறோங்க. எப்படி 100 சீட்டு கொடுக்க போகிறாங்க? ஏங்க நாங்கள் வந்து ஆதி தமிழ் குடிகளான பறையர் சமூக மக்களுக்கு 150 சீட் கொடுக்க போகிறாங்க, 50 சீட் கொடுக்க போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வேறு. அப்படிப்பட்ட கால்குலேஷன்ஸில் தான் பெரிய கட்சிகள் இயங்குகிறது இவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதிகள்லேயே புறக்கணிக்கப்பட்ட பல சாதிகள் இருக்குது, உண்மைதான். குற்றப்பரம்பரைக்குள்ளே எத்தனை சாதிகள் தெரியுமா உங்களுக்கு? குற்றப்பரம்பரை சட்டத்துக்குள்ள பல சாதிகள் இருந்துச்சு. அந்த எல்லா சாதிகளுக்கும் இன்னைக்கு அரசு அதிகாரம் கிடைச்சிருச்சா? நிச்சயம் இல்லை. அப்போ அந்த இருக்கக்கூடிய அந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய சாதிகளை கண்டறிஞ்சு அவர்களை ஒரு வேட்பாளராக மாற்றி அவர்களுக்கு அரசு அதிகாரம் கிடைக்கும்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ அப்படியாகத்தான் திரு சீமான் காய் நகர்த்துறாரே தவிர சாதி பார்த்து ஓட்டு போடு நான் வாழ் நிப்பாட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லலை, அப்படின்னு நான் பார்க்கல. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நான் ஏற்கலை. ஆனால் பெரும்பான்மையாக அவங்க தான் இருக்கிறாங்க, பெரும்பான்மையை நம்ம நிப்பாட்டுவோம் அப்படின்னு போகக்கூடிய முடிவு தான் அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளாகும். அப்படி பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல அதை பற்றி. அப்போ அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் வாய்ப்பில்லாதவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும், திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ பிஜேபியோ எனிபடி, நம்ம அதை வரவேற்கலாம் அப்படிங்கிறது தான் என் கருத்து. குறிப்பாக சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிறைய பெரும் சமூகமாக இருக்கவங்க வந்து வாய்ப்பளிக்கிறது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் சொல்கிறீங்க. அது மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகுது. இப்போ சீமான் அவர்கள் வந்து இந்த ஜாதி குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து அந்த ஜாதிக்கான பிரதிநிதித்துவத்தை வந்து கொடுக்குறாருன்ற பட்சத்தில் அது வந்து பெருமளவு வாக்குகளாக கன்வர்ஷன் ஆகாது இல்லை. ஏன்னா பெரும் சமூகத்தை ஃபுல்லாக திமுக அதிமுக எடுத்துருக்காங்க, அவங்கள வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறதுக்கு ஈஸியான சான்ஸாக அது இருக்குது. இவர் இப்படி பண்ணுறதுனால இது வந்து பெருமளவு வாக்காக இவர் கன்வெர்ட் நீங்கள் அப்படி அதை பார்க்க முடியாது. பெருமளவில் இருக்கிற கம்யூனிட்டியும் குட்டி குட்டியாக மற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேர்ந்தா வரக்கூடிய விவகாரம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும், ஒரே ஈக்குவேஷன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு டீம் எஃபர்ட்னு எடுத்துக்கோங்களேன். இட்ஸ் அ டீம் எஃபர்ட். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு 3 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க, 5 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க, இன்னொரு 4 பேர் ஒரு சமூகமாக இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பிரதிநிதித்துவத்தை சீமான் கொடுத்துருப்பாரு. கூட்டினா 10 வருதா, 3 5 8 2 10 வச்சுக்கோங்க. இங்கே 10 பேர் ஒரே கமிட்டி கூட வச்சுக்கோங்க. ஆனால் 10 பேரில் ஒரே கமிட்டியாக இருந்தாலுமே திமுக அதிமுக பிரிஞ்சு நிற்பான். நிச்சயமா 3 பேருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ 3 பேரும் நம்ம அவரை ஆதரிப்போம்னு சொல்கிறவன் 10 ஓட்டாக ஒரே இடத்துல வந்து குவிவான். அப்போ அவருடைய குறி என்னவா இருக்குன்னா, விளிம்பு நிலையில் புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கும் வாய்ப்பு. இந்த முறை திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாரு நான் கேள்விப்பட்டேன். கடந்த முறையே கொடுத்தாரு. அப்ப இந்த முறை கொடுக்க போறாரு நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்னு பாருங்க, அவர் அதை மட்டும் பண்ணல. பசும முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கா விழா எடுக்கிறாரு, இமானுவேல் சேகரனுக்கா விழா எடுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா எடுத்தாரு. அயோத்தாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா. அப்போ அந்த வேலைகளையும் திரு சீமான் அவர்கள் ரொம்ப கூர்மையா வந்து காய் நகர்த்துறாங்க. அப்போ அப்படி பண்ணும்போது உங்களால வந்து இவங்களை நிராகரிச்சுட்டு சீமான் அதை பண்ணுறான்னு நீங்கள் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நிராகரிக்கிறதுன்ற அவங்க எல்லாரையுமே இன்க்ளூசிவாக உள்ளே கொண்டு வராரு சார். எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த முறை பிறமொழியாளர்களுக்கு கூட சீட்டு கொடுப்பாரு.
மாற்று மொழி பேசுகிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது? தப்பு ஒன்றும் இல்லையே. மாற்று மொழி பேசுகிறவங்களுக்கு நாம் தமிழ் எதிரியா? இல்லை, அவங்கள ஒழிக்க வந்த கட்சி அது கிடையாது. அவங்க நோக்கமும் அது கிடையாது. அவங்களும் பிறமொழியாளர்களும் தமிழ் தேசத்திற்குள்ளானவங்க தான் சார். தமிழ் தேச நாடுன்னு இருக்குல்ல, தமிழ் தேசம்னு ஒரு நாடு இருக்கும்ல, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தமிழ் தேசத்தவர்கள் தான். எப்படி? தமிழ் தேசத்தவர்கள் தான். புரியுது. அவர்கள் பிறமொழி பேசினாலும் கூட முதல்ல தமிழ் தேசியங்கிறதுக்கான வரையறைக்குள்ள பல முரண்பாடுகளை, பல பகை முரண்களை நிறைய பேர் வளர்க்குறாங்க. அது அல்ல தமிழ் தேசியங்கிறது. அது அல்ல. தமிழ் தேசியங்கிறத அரவணைக்கணும், ஒத்துழைக்கணும், இணங்கி போகிறது. உங்களை உரிமையை விட்டு கொடுக்க சொல்லலை, அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. பட் வெறுப்புணர்வை வளர்க்குறதல்ல தமிழ் தேசியம். அதில் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்களே. பிறமொழியாளர்களுக்கு வாய்ப்பு, தமிழ் பிராமணர்களுக்கு வாய்ப்பு, ஒடுக்கப்பட்ட விடுமுறை சமூகங்களுக்கு வாய்ப்பு, அட் த சேம் டைம் அவங்கவுங்க கணிசமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கும் வாய்ப்பு. இதை பண்ணுறது தப்பு இல்லையே. இது கை கொடுக்க தான் வாய்ப்பு நிறைய அதிகம். இல்லை சார், கை கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமாக பேசலாம். ஆனால் களத்தில் எதிரொலிக்குமான்ற ஒரு கேள்வி. அதில் ஒர்க் அவுட் பண்ணணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இந்த தொகுதிக்கு நான் வந்து நேர்த்தியாக வேலை பார்ப்பேன், நான் உழைப்பேன், நான் கொள்கையாக இயங்குவேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லணும். இன்னொன்று வெளிப்படையாக சொல்லணும், பணம் செலவு பண்ணணும். பணம் செலவுன்னா என்ன? நீங்கள் நிற்கிறீங்கன்னு காட்டணுமே தலைவா. நீங்கள் நிற்கிறீங்க, சரண் நிற்கிறாருன்றதை காமிக்கணும்ல, லோக்கலில் இருக்கவங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும். இன்றைக்கி பிராண்டிங் ஒரு முக்கியமான விவகாரமாக மாறிப்போச்சு. 1000 தான் கலப்பண்ணு செஞ்சாலும் பிராண்டிங் ஒரு முக்கியமானது. ஏற்கனவே பிராண்டாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. இப்போ சேகர்பாபுக்கு தேவையான தேவை கிடையாது. சேகர்பாபு யாரும் உலகத்துக்கே தெரியும், கேணு உலகத்துக்கே தெரியும், சீமா யாரும் உலகத்துக்கே தெரியும். அவங்களுக்கு பிராண்டிங் பண்ண தேவை அவசியம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கு தேவையில்லை. இப்போ சீமான் வந்து சிவகங்கையில் நிற்க போகிறாருன்னு சொல்கிறாங்க, சிவகங்கை தொகுதியில் நிற்க போகிறான்னு சொல்கிறாங்க. சீமானுக்கு பிராண்டிங்கே தேவையில்லை, சீமானுன்ற பேரே போதும், அதான் பிராண்டு. அது போய் ரீச் ஆனாலே போதுமே. அப்போ அதை நோக்கி தான் அவங்க பயணப்படுறாங்க. இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு சில தொகுதிகளை வென்று உள்ளே போகிறது தான் அவனுடைய இலக்க நோக்கமாக வருகுது. அதற்கான சாத்தியக்கூறையும் உருவாக்கி வருகிறார் சீமானுங்கிறது தான் நமக்கு தெரிந்த செய்தியாக இருக்குது. சாத்தியக்கூறுகள்லாம் எதை வச்சு சார் சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரவலான ஓட்ஸ் தான் விழுந்துட்டு இருக்கு. ஒரே தொகுதியில் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுன்னு இல்லை. அப்போ இந்த வாட்டி மட்டும் எப்படி அது கன்சாலிடேட் ஆகும்? ஏன்னா இந்த வாட்டி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள், கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 2 வாய்ப்பு தான். விஜய் அவர்கள் இந்த பக்கம் கூட்டணிக்கு போயிட்டார் அப்படின்னா இவருக்கான அந்த மாற்றத்துக்கான ஓட்டு அப்படிங்கிறது கன்சாலிடேட்டாக வந்து விழுந்துடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போது அவர் போகலை, தனியாக நின்னாருன்னா அதில் கொஞ்சம் குறையலாம். அவருடைய 8ங்கிறது 17 15 ஆகிறத 12 குறையலாம். அப்படியான குறைவு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஏற்றத்தினுடைய வீச்சை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. மேபி நான் சொல்கிறது தவறாக கூட முடியலாம். அப்போ நான் தவறுன்னு நான் ஒத்துக்க போகிறேன். அது இல்லை என்னுடைய பிரச்சனை. நான் வந்து இப்படியான ஒரு யூகம் இருக்குது, இப்படி ஒரு யூகம் இருக்குது. இந்த யூகத்துக்கான கணக்குகளை திரு சீமான் போடுறாரு. இன்னொன்றுங்க, தனிச்சு என் கட்சி நிற்கிது, நான் என் கொள்கையோடு போய் நிற்கிறேன், விருப்பம் இருந்தால் ஓட்டு போடு, நான் மாற்றத்துக்கான ஆள்னு சொல்கிறாரு இல்லையா? அதை சமூகத்தில் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பார்க்காம ஒன்றும் இல்லை. பட் அவர் சில இடத்துல கொஞ்சம் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். அவர் உணர்ச்சி வேகத்தில் வார்த்தைகளை விட்டுறாரு. அது சில பேரை காயப்படுத்த வாய்ப்பு உண்டு, யாரை? ஓட்டு போடுற மக்களையே. அப்போ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும், அது வந்து ஈஸியாக கன்சாலிடேட் ஆகும் அவங்களுக்குன்றதான் என் பார்வை. குறிப்பாக சார், இப்போ நேற்றைய தினம் முத்துராமலிங்க தேவர் அவரோட நினைவிடத்தில் வந்து மாலை செலுத்தி திரும்பி வராரு. அப்போ வந்து வைகோ அவர்களை சந்திச்சாங்க. 2 பேருமே வந்து சேர்ந்து பேட்டியெலாம் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாட்கள் முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த வழக்கறிஞரை தாக்கின இஷ்யூவில் வந்து எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தார். இது வந்து சில தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் வந்து ஒரு கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து ட்விட்டர் மூலமாக பார்க்க முடியுது. இது தவறுன்ற சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமான் அவர்களோட மாண்பு சரியா தவறா? என்ன தவறு? வைகோ அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் பிரபாகரன் அவர்கள் வந்து சந்திக்கவே இல்லைன்ற பிரச்சனை போகும்போது மௌனம் காத்தது. திருமாவளவன் அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து விமர்சிக்கிறது, திருமாவளவன் கட்சியினர் வந்து சீமான் அவர்களை விமர்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தரப்புல வந்து வைக்கிறாங்கல்ல. நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன்னு சொல்கிறது சரியா? அதாவது நல்லா பழகினவங்க, நல்லா பேசினவங்க, நல்லா உறவாக இருந்தவங்க தவறாக நடந்துக்கிட்டாலுமே கூட பரவாயில்ல கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறது வந்து சரியா தவறா? சரியான அப்ரோச் தானே. இப்போ என்னன்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒரு கட்சியின் தலைவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதுவே முதல்ல அடிப்படையில் பிழையானது. ஒரு கட்சியின் தலைவர் இன்னொரு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் வந்து அங்கே இந்த இடத்துல வராரு. அதெல்லாம் விட தமிழீழம் பற்றியும் பிரபாகரன் அவர்களை பற்றியும்
தமிழ் மொழியை பற்றியும் அவர் பேசுகிற பல உரைகளை கேட்டு வளர்ந்தவர் தானே திரு சீமானு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி அரசியல் தான் முரண்பாடுகள் இருக்கட்டும் சார். ஒருத்தர் வராருன்னா வா அச்சுக்கலாம் வா அப்படின்னு பேச முடியும், வா போட்டுக்கலாம் வா அப்படின்னு கேட்க முடியும். என்னது இது? என்ன பண்பு முதல்ல? என்ன மனநிலை இது? முதல்ல வந்தால் கடந்து போக சொல்கிறீங்களா? அப்புறம் அவரை திருமுருகன் காந்தி அவர்கள் பல முறை விமர்சனம் பண்ணி பேசினார். வீடையே முற்றுகட்டெலாம் பண்ணாங்க. அனகாபுத்தூர்னு நினைக்கிறேன் ஒரு இஷ்யூ வரும்போது மக்கள் பிரச்சனை தோழர் இதை பாருங்க அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா? அரசியல் பண்பு, அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது அமைப்பாக நின்று வேலை பார்க்கும் போதும், இயக்கமாக நின்று வேலை அணியமாகும் போதும், கட்சியாக நின்று கட்டமைப்போடு இயங்கும் போது தான் உங்களுக்கு அப்படின்னா என்னென்ன தெரியும். அப்படின்னா என்னென்ன தெரியும். இப்போ நாளைக்கு வேலுமுருகன் வர அடிச்சுக்கணுமா 2 பேரும்? இல்லை. தோழர்கள் வேணால் முரண்பாடான கருத்தில் வச்சுக்கலாம். என் ரத்தம்னு இன்றைக்கும் பேசுகிறாரா இல்லையா திரு சீமான் அவர்கள்? நிச்சயமா. திரு வேலுமுருகன் அவர்கள் என் ரத்தம்னு பேசுகிறாரா இல்லையா சீமான? அவ்வளோதாங்க விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உண்மையிலேயே அரசியல் நாகரிகமோ, அதாவது தனி மனித உறவுகள் இருக்குல்ல, அதில் சீமான் ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கினார் தமிழ்நாட்டு அரசியலில். பார்த்தீங்கன்னா இதை மறைந்த நடிகர் விவேக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திமுக பேசிக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கவே மாட்டாங்க, வெளியில் எதுவும் பேட்டி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. இவர் பல இடங்களில் நயினார், என் மாமா நயினார், எங்கள் அக்கா தமிழிசை, எங்கள் அக்கா வானதி, எங்கள் அண்ணன் அப்பாவு, இப்படின்னு எங்கள் அக்கா தமிழச்சி, இப்படின்னு ஒரு உறவோடு ஒருத்தவங்க அழைக்கிற போக்கு இருக்குல்ல, இவர் யாரெல்லாம் அழைக்கிறானோ அவங்களாம் தம்பி சீமான்னு பேசியிருக்காங்க. எப்படி தம்பி சீமான்னு பேசியிருக்காங்க, பல முறை பேசியிருக்காங்க. அந்த உறவோடு இருக்கிறதையே பிழையானதா தவறானதா பார்க்கறதுங்கிறது உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக கேட்குறவங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் தேவை. தனிமனித வன்மமோ அரசியலற்ற தன்மையும் தான் அவங்க அப்படி சிந்திக்க வைக்கிறதுன்றது என்னுடைய கருத்து. குறிப்பாக சார், ஏன்னா இப்போது இந்த தேர்தலில் கொஞ்சம் கவனிக்கும் போது தமிழ் தேசியவாதிகளே நாம் தமிழுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுறதை பார்க்க முடியுது வெகுவா. அது எதனால்? எத்தனை ஓட்டு இருக்குது அதில்? எத்தனை ஓட்டு இருக்குங்க? எத்தனை ஓட்டு? அது மாதிரி ஒரு 2-3 லட்சம் பேர் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோலாம் பேசியிருக்கேன். பொதுத்தளத்தில் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டாங்களா? நியாயம் சொல்கிறேன்னா அந்த தோழர்களுக்கு அவருடைய கருத்து இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை அவங்க வெளிப்படுத்த அவங்களுக்கு எல்லா சகல விதமான உரிமைகளும் உண்டு. அதை விமர்சிக்க நமக்கு உரிமை உண்டு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுதான் பெரும்பான்மை மக்களின் கருத்துன்னு நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும்னு நான் கேட்குறேன். ரைட். ஏன் காமன் மேன் ஒருத்தர் 2 பேர் கை கொடுக்கறத பார்த்தான் அப்படின்னா நல்ல பண்புன்னு நினைப்பானா? என்னப்பா இப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நினைப்பானா? நல்ல பண்புன்னு ஒரு புத்தி உள்ளவன், ஒரு அரசியல் உள்ளவன், தெளிவு உள்ளவன். இன்னொன்று, மதிமுகவோட கூட்டணி வைக்க போதா நாம் தமிழர் கட்சி? வாய்ப்பு இல்லை சார். நாம் தமிழர் கட்சியோட மதிமுக கூட்டணி வைக்க போதா? கூட்டணி பேர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு தனி மனித மாண்புங்க அது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவே சில பேர் கூட நம்ம அண்ணனடா ஒரே மாண்பு குடோனா இருக்காரா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்க, பேசுவாங்க. பேசாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. 4 பேர் மனசுக்குள்ளே பேசிப்பான். வெளியில் இருக்கிறவன் ஓட்டு போடுறவங்க கூட பேசுவான். இப்போ இதில் என்னன்னா, திராவிட கூட்டத்துக்கு ஆதரிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்க தோழர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன வைகோ போய்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பண்பு இன்புன்னு காப்பிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவங்களுக்கு அவர் மேலே கோபம். அவங்க 2 பேரும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவரும் மருத்துவமனையில் இருக்கும்போது இவர் நேரில் போய் பார்த்து தான் அவர் உச்சி முகர்ந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். அவர் தன்னால் நம்ம கூட இருந்த தம்பி நீங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கிட்டு நீங்கள் பல பேர் கூப்பிட்ற இடத்துல அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது ஒரு பெருமை தானே சார். அரசியலில் எப்பயுமே சார் ஒன்று சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் சொல்லுவாங்க தான் அந்த வரிகளை, நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தனி மனித உறவுக்காக சொல்கிறேன். நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த பொலிட்டிக்கல் அலையன்ஸ், இட்ஸ் ஆல்சோ ஃபார் த ரிலேஷன்ஷிப். ராகவா லாரன்ஸை கிழிச்சு தொங்க விட்டார், ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஹெலிகாப்டர் மேட்டரில் அதே ராகவா லாரன்ஸ் இன்னைக்கு அண்ணன் சீமான்னு பேசுறாரா இல்லையா? ரஜினிகாந்த் அவர்களா அரசியலுக்கு வந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு பேசுறாரா இல்லையா திரு சீமான்? அதே ரஜினிகாந்த் அவர்கள் திரு சீமானை சந்திச்ச பிறகு என்ன சொன்னாங்க? பாஜகவின் பி டீமா மாறிட்டாரு, காவி உடைய போட்டுக்கிட்டாரு அப்படின்னாங்க. காய் உடைய போட்டுக்கிட்டாரா நான் சீமானு? இல்லை. தனி மனித நட்பு வேற சார். அவர் பார்க்குறாரு, அதெல்லாம் விட்டுருங்க சார். அண்ணாமலை சார் 2024 பிறகு சீமான காலி, கட்சியும் காலின்னாரு. அதன் பிறகு நடைபெற்ற ஒரு SRM பல்கலைக்கழக மேடையில்
தமிழ்நாட்டு அரசியலின் போர்ப்படை தளபதி அண்ணன் சீமான்னு பேசினாரா இல்லையா? அவர் பேசினாரா இல்லையா? நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு மாற்றம் உருவாகத்தான் செய்யும். இன்னொன்று, தனி மனித நட்பை கொண்டு போய் அரசியல் தத்துவங்களோட முடிச்சு போட்டுக் கொள்வது அப்படிங்கிறது முட்டாள்தனமானது, அரைவேக்காட்டுத்தனமானது. முதல்ல நிப்பாட்டணும். அதை நம்ம 24 மணி நேரமும் மொரடா அப்படின்னு இருக்க முடியாது. அது தேவையற்றது. முதல்ல அரசியல் ரீதியாக சமரசமாகறாரா, போட்டு அடி, விமர்சனம் பண்ணு, திட்டு, கரிச்சு கொட்டு, பார்த்துக்கலாம். அரசியலே இல்லை அப்பனா உனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். குடிநீர் பிரச்சனை, சாலை பிரச்சனை, வேலை பிரச்சனை, கல்வி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை, நான் வாழ்றதே ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. நீ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் பிஜேபி வந்துடும் போயா அப்படின்ட்டுருவாங்க. நான் உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மின்சார கட்டணம் கட்ட காசு இல்லை, எனக்கு வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை, எனக்கு நல்ல வாழ்க்கை முறை இல்லை, மோசமான அமைப்பு சிஸ்டமில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, சார் அந்த ஃபாசிச பாஜக ஓரம் போயா அப்படின்னு காண்டா அறிவிங்க நீங்கள். அந்த மாதிரி தான் இப்போ இந்த காண்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாசிச பாஜகவோட டீல் பண்ணணும் தமிழர்களுக்கு தெரியும். நீ முதல்ல எங்கன்னா ஒழுங்காக டீல் பண்ணியா? பணம், மது, திரை, இந்த 3 போதையை ஊட்டி தமிழர்களை முட்டாளாக்கிட்ட நம்புகிற மக்கள் விழிப்படைஞ்சிட்டான். இந்த 3 போதையும் தவிடுபடியாக்கி தமிழர்கள் சரியான தலைமையை தேர்வு செய்ய போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் சார், இப்போது திமுக கூட்டணியாக நாங்கள் வலுவாக இருக்கோம் அப்படின்ற ஒரு போரை காமிச்சிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் நாளுக்கு நாள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொன்னாலும் அந்த வீக்கான பார்வை திரும்பிட்டே இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்களோட ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும். ஸோ எதிர்க்கட்சிகள் இன்னும் வலுவாதையணும், அதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னமும் அதை அதிமுக பண்ணாமே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற எடப்பாடி கே பழனிசாமி என்ன சொல்கிறார்? எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க சார்? அவரை சொல்கிறாருன்னா 3 பேர் துரோகின்றாரு. 3 பேர் துரோகின்றார். இப்போ ஓபிஎஸ் என்ன சொன்னார் கடைசியாக சொல்லுங்கள்? சரி, நான் பண்ணல. ஓபிஎஸ் கடைசியாக ஒரு பேட்டியில் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கும். நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவின் வழி வந்தவராக இருப்பீங்க? அந்த வார்த்தை வந்திருக்காதுல உங்கள் வாயிலிருந்து. அது எடப்பாடி சொல்லும்போது உங்களுக்கு ரோல் எடுபடும். இப்போ ஓபிஎஸ் பாரியா எடப்பாடி சொல்லுவோம் சரிதாயான்ருவான். அமமுக விட்டுருக்க தனி கட்சி அவர் வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையனுக்கு என்ன வந்துச்சு? ஏன் அங்கே போனார்? அப்போ என்னன்னா, உங்களை கண்டுக்காத போது நீங்கள் பொறுமையை காக்கணுமே தவிர ஓடக்கூடாது. இப்போ ஓடுறீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்கள் கூட ஏன் யாருமே வரல? செங்கோட்டை கூட ஏன் யாருமே வரல? கட்சி எடப்பாடி அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ ஓட்டு எடப்பாடி கட்டுப்பாடு தான் இருக்கும். அவங்களாம் போகாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். நம்ம வெளியே பெருசாலாம் அவர் வீக்கன் பண்ணலை சார். அவங்க வீக்கன் பண்ணுற அளவுக்கான ஸ்ட்ரென்த்தே அவங்கள்ட்ட இல்லைன்ற. நான் 10 மாடு செயலாளர் வந்தார், உண்டு செயலாளர் வந்தார், இதெல்லாம் கலந்து போச்சோன்னா பரவாயில்ல. அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. எடப்பாடி பீரியட் நடக்கவே இல்லையே. அப்படி நடந்தால் நீங்கள் சொல்லலாம். அப்படி எதுவும் நடக்கவே இல்லையே. நிச்சயமா. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். விஜய் அவர்கள் அந்த கரூர் இஷ்யூ அது ஏன் கேட்க வரேன்னா, கட்சியை மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க. அது சாத்தியமாகுமா? திரும்பி அவங்க தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி தான் போவாங்களா? அப்படி கூட்டணி விஜய்க்கு 2 வாய்ப்பு இருக்குது சார். ஒன்று, தனித்து களமாடுவது. தனித்து களமாடலாம், தப்புன்னும் இல்லை. இன்னும் ஒன்றும் கேண்டிடேட்லாம் போட முடியாது, விஜய் ஜெயிக்க முடியாது. 234 கேண்டிடேட் போட முடியாது அவங்களால, கஷ்டம். அப்போ எப்படி தனித்து காலமாக முடியுன்றீங்க? தனிச்சு தானே நிற்கிறாங்க. கூட்டணி யாரும் வைக்கல. அப்படியும் 240 தான் தனிச்சு நிற்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேவா? கூட்டணி யாரும் போனாலும் தனிச்சு நிற்கிறது தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கஷ்டப்படுவாங்க, ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க, அதை வச்சு அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போவாங்க. கூட்டணிக்கு வந்தாங்கன்னா இந்த அலையன்ஸுக்கு ஒரு லீடு இருக்கும், ஒரு எட்ஜ் இருக்கும். ரொம்ப டஃப்பாக போகும், திமுக ரொம்ப கஷ்டம். அதை விஜய் பண்ணாருன்னா அலையன்ஸ் ஜெயிக்கும், தாவேக்கு என்ன ஆகும்னு தெரியாது. 29-31 ஆமாம், 2029லையும் 2031லையும் தாவேக்கு என்ன நிலைப்பாடு எடுக்குன்றது தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் யாருக்குமே தெரியாது. கூட்டணி அவங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்கள் எதுவும் ஓட் பர்சன்டேஜ் காமிக்கவே இல்லைன்னும் போது அது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் ஃபார் டிவிக்கேவாக இருக்கும். பட் அந்த நேரத்தில் அதிகாரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம், அதிகாரம் இருந்தால் சமாளிக்கலாம். பட் இவங்க அதிமுக செந்தலைமை கூட ரொம்ப கம்மியான சீட் கொடுப்பாங்க, ஒரு 29 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் நிற்பாரா, டெபுட்டி சிஎம் ஏற்றுப்பாராங்கிறதெல்லாம் தெரியல. பட் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். அலையன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் கேள்விப்படுற வரைக்கும் இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்கிறாங்கன்னா அலையன்ஸ்லாம் முடியுது. இல்லை, அலையன்ஸ் போக வாய்ப்பு குறைவுனா தனித்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவு இல்லை. என்ன சொல்கிறேன்னா, அரசியல் என்னன்றது இந்த கட்சியே ஒரு சீக்ரெட் பார்ட்டியாக இருக்குது. இப்போ 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுவீங்கல்ல,
தீர்மானம் நிறைவேற்றுவீங்களா? அப்போ தெரியும் பாருங்கள். ஓகே சார், பல்லர் கேள்விக்கு தெளிவாக விளங்குச்சு. நார்த்தன் மிக்க நன்றி சார், மிக்க நன்றி.